ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன். சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டும் தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிறேன் மிக்சியில், அதையும் போட்டுடலாங்க. மசாலாலாம் வதங்கிடுச்சிங்க. உருளைக்கிழங்கு 1/2 கிலோ வேக வச்சு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சக்தி சாம்பார் பொடி, உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெடி ஆயிடுச்சுங்க. சாரிங்க, நான் பொரியல்னு சொல்லிட்டேன். பொடி மாசுங்க. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.